பிரதமர் குடியிருப்பு திட்டத்தில் 2 ஆண்டு பணியாற்றி பணிநீக்கம் செய்யப்பட்ட தொழில்நுட்ப உதவியாளர்களை மீண்டும் பணியமர்த்த கோரி சென்னை எழும்பூரில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழில்நுட்ப உதவியாளர்கள் சங்கத்தினர் சார்பில் 150க்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப உதவியாளர்கள் உண்ணாவிரத மற்றும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திடீரென பணிநீக்கம் செய்யப்பட்டதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவாக பணி வழங்க வேண்டும் எனவும் தொழில்நுட்ப உதவியாளர்கள் கேட்டுக்கொண்டனர். பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம் என்பது மத்திய அரசினுடைய திட்டங்களில் ஒன்றானது. மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி திட்டம் என்பது மத்திய அரசுடைய திட்டத்தில் வரக்கூடியது. அந்த வகையிலே மத்திய அரசிற்கும் இதற்கு பங்கு உண்டு. அதே வகையில் கலைஞரின் கனவு இல்லம் என்று சொல்லக்கூடிய மாண்புமிகு தமிழக அரசினுடைய இந்த திட்டத்தில் வரக்கூடிய அரசு தமிழக அரசிற்கு பொறுப்புண்டு என்ற அடிப்படையில் இந்த 2 அரசுகளும் படித்த பட்டதாரிகளாக இருக்கக்கூடிய எங்களுக்கு இந்த வாய்ப்பினை வழங்க வேண்டும். 2 ஆண்டுகளாக எங்களுடைய உழைப்பை எடுத்துக்கொண்டு இன்று எங்களை வீதியில் இறங்கி போராட்டத்தில் செய்ய தூண்டியிருக்கக்கூடிய இந்த நிலையை அரசு மாற்றி அமைத்து எங்களுக்கு மீண்டும் இந்த துறையில் இந்த பணி வாய்ப்பினை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.